கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி.டி. செல்வகுமார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சியில் ரோட் ஷோ மேற்கொள்வதற்காக கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டுள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இன்றைய தினம் மத்திய அமைச்சர் அமித் ஷா அவருடைய தேர்தல் பிரச்சார திட்டம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னும் 2 நாட்களுக்கு மட்டுமே பரப்புரை செய்வதற்கான அனுமதி உள்ள நிலையில் அனைத்து கட்சியும் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கடந்த 2 நாட்களாக தேசிய தலைவர்கள் கோவை வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். குறிப்பா நேற்று பிரதமர் மோடி கோவையில் பரப்புரை மேற்கொண்டார். இந்த சூழல்ல நேற்று இரவே இன்று ஈரோட்டில் நடக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து ரோட் ஷோவில் கலந்து கொள்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர். அதற்காக நேற்று இரவு கோவை வந்தவர் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். இன்று காலை தற்போது கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தாமரைக்குளம் பகுதியில் அங்கு ஹெலிபேட் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர் தரையிறங்கி அங்கிருந்து சுமார் 550 மீட்டர் தூரம் ரோட் ஷோ கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்ட நிகழ்வில் பொதுமக்கள் மத்தியில் பேசி பாஜக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த இரட்டை இலை குக்கர் சின்னங்களுக்கு வாக்குகள் சேகரிக்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு அங்கிருந்து ஈரோட்டிலிருந்து மீண்டும் கோவை விமான நிலையம் அங்கிருந்து சென்னை புறப்பட்டு சென்னையில் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அவர் வருகையை முன்னிட்டு போலீசார் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரை சூழல்ல அனைத்து தலைவர்களும் அவர்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி.டி. செல்வகுமார்.